Hi guys, welcome back to our YouTube channel. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னோட பேபியோட மார்னிங் ரொட்டீனை பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா காலையில் எழுந்திரிச்சதுமே வந்து சூரியன்கிட்ட வந்து காட்டுறதுக்காண்டி ரெடி ஆகிட்டுருக்கா. வந்து அம்மா தான் காமிச்சிட்ருக்காங்க. அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வெயில் அடிக்கவே இல்லை, லைட்டாக காமிச்சிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து தலை குளிக்க போகிற பாப்பா, அதுக்கு தான் வந்து மசாஜ் பண்ணிகிட்ருக்கோம். நான் பேபிக்கு எப்படி மசாஜ் பண்ணுவேங்கிற டீட்டெயில் வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து டீட்டெயில் வீடியோவாக போடுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து நம்ம ரொம்ப ஜென்டிலாக மசாஜ் பண்ணால் பேபிக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, தலை குளிச்சதுக்கப்புறம் பேபி வந்து ரொம்ப நேரம் தூங்குவாங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அவங்களுக்கு அன்றைக்கி டேவே. அதனால தான் பேபிக்கு வந்து மசாஜ் பண்ணுறது. நான் இப்போ வரைக்கும் பேபிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பியூர் கோகோனட் ஆயில் தான் மசாஜ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் ஆலிவ் ஆயிலில் கூட மசாஜ் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம் தான். கோகோனட் ஆயிலையும் பண்ணலாம். நீங்கள் உங்கள் பேபிக்கு வந்து எப்படி மசாஜ் பண்ணுவீங்க, மசாஜ் பண்ணுவீங்களா இல்லையாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா மசாஜ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருப்பாள். ஃபுல் வந்து ஆயில் பாத் பண்ண மாதிரி இருப்பாள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அம்மா வந்து பாப்பாவுக்கு வந்து மருந்து வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் தலை குளிக்கிற அன்றைக்கி மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மருந்து வந்து கொடுப்போம். நீங்கள் உங்கள் பேபிக்கு மருந்து வந்து கொடுக்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மருந்து வீடியோ உங்களுக்கு வேணாலும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் வீடியோ போடுறேன். மருந்து இழைக்கிறது வந்து தண்ணியில் வந்து நாங்கள் இழைக்க மாட்டோம். என்னோடய பிரெஸ்ட் மில்க் வந்து தான் வந்து அதை யூஸ் பண்ணி தான் வந்து இழைப்பாங்க. மருந்து ரெடி பண்ணிட்டு தான் வந்து குளிக்க பாப்பாவை வந்து ரெடி பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஆற வச்சுருவோம். தண்ணி வந்து விளாவ மாட்டோம், ஒரே தனியாக ஊற்றினா தான் பேபிக்கு வந்து சளி பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரே தனியாக ஊற்றி அன்றைக்கி வந்து குளிப்பாட்டினோம். தலை வந்து குளிப்பாட்டினோம். பேபி வந்து என்னோடய பேபி வந்து பார்த்திங்கனாக்கா மோஸ்ட்லி வந்து அழமாட்டாங்க, சமத்தா குளிச்சுட்டு வந்துடுவாங்க. ரொம்ப ரேராக தான் அவங்க வந்து அழுவாங்க. எப்போயாவது என்ன நினச்சி அழுவாங்க தெரியல, எப்போயாவது தான் அழுவாங்க. மோஸ்ட்லி வந்து சைலண்ட்டாக குளிச்சுட்டு அழகாக சமத்தா வந்து உள்ளே வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து தலையை துவட்டிடுவோம். தலையை துவட்டிட்டு பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக வந்து சாம்பிராணி போடுவோம். இது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது, போடக்கூடாது தான். பட் வந்து எங்கள் வீட்டில் வந்து அப்படியே பரம்பரையாக வரதுனால போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்னென்னு ஒன்றும் சொல்ல முடியல. பட் நான் வந்து இது வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து சாம்பிராணி வந்து போடுறதும் போடாமல் இருக்கிறதும் வந்து உங்கள் இஷ்டம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா தலையெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் வந்து மருந்து ஊற்றுவோம். ஏன்னா இது ஊற்றும் போது பேபி வந்து அழுவாங்க. தலை ஈரத்தோடு வந்து ஊற்றினோன்னா சளி பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு நல்லா தலையெல்லாம் காய வச்சதுக்கப்புறம் தான் வந்து மருந்து ஊற்றுவோம். பேபி குடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா தூங்கிடுவா. குடித்த உடனே அவள் தூங்கிடுவா. நெக்ஸ்ட்டு வந்து காலில் மட்டும் மை வந்து வைக்கிறோம். முன்னெல்லாம் வந்து ஃபேஸ்லேயும் வச்சிட்ருந்தோம். அதை வச்சு தான் பேபிக்கு வந்து கண்ணில் ஒரு மாதிரி ஒயிட்டாக ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருக்கேன். மை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிற வீடியோ வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேபி வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. நெக்ஸ்ட்டு வந்து தொட்டியில் போட்டு நல்லா தூங்குவா. ஒரு 2 to 3 hours வந்து நல்லா தூங்குவா. அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாப்பா தானாகவே முழிச்சிடுவா. அப்புறம் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிடுவா. அன்றைக்கி ஃபுல்லாகவே ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும் அவளுக்கு. நல்லா ஆக்டிவாக இருப்பாள். மருந்து கொடுக்குற அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுற மருந்து வந்து கொடுக்க மாட்டேன். அன்றைக்கி ஃபுல்லாகவே வேணான்னு சொல்லிவிட்டு நானேவே கொடுக்குறதில்ல. நீங்கள் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து நான் பேபி கொடுக்குற மருந்து. ஃபர்ஸ்ட்டு காமிச்சு பார்த்திங்கன்னா சளி மருந்து ஃபீடுக்கு முன்னாடி கொடுக்குறது. நெக்ஸ்ட்டு ரெண்டுமே வந்து விட்டமினும் நியோபெப்டினும் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபீடுக்கு அப்புறம் கொடுக்குற மருந்து. இது ரெண்டும் வந்து ஃபீடுக்கு அப்புறம் கொடுக்குற மருந்து. இதெல்லாம் வந்து ஜுரம் வந்துச்சுன்னா இல்லை அது வந்து வயிற்று வலிச்சுதுன்னா கொடுக்குறது. இது வந்து பார்த்திங்கனாக்கா புண்ணாக இருந்தால் போடுறதுக்குள்ள பவுட்ரு, பாப்பாக்குள்ளே மருந்து வந்து இது அவ்வளோதான் இருக்குது. இதெல்லாம் தான் என்னோடய 2 month பேபியோட மார்னிங் ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.